கரண்ட் பில்ல மிச்சம் பண்ணணும்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா இந்த 3 விஷயத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னா, முதலாவது அரசாங்கம் கரண்ட் பில்ல எந்த அடிப்படையில நம்ம கிட்ட இருந்து வசூலிக்குதுன்றது உங்களுக்கு தெரியணும். ரெண்டாவது, அப்படி வசூலிக்கிற தொகையை குறைக்க நம்ம கடைபிடிக்க வேண்டிய அடிப்படையான முக்கிய 5 டிப்ஸ்கள் என்ன. மூணாவது, கரண்ட் பில்ல ₹1 கூட கட்டாம இருக்க என்ன வழின்னு பாத்துருவோம். இபி மீட்டர் ரீடிங்ல உங்க வீட்டுக்கு இத்தனை யூனிட் கரண்ட் ஓடிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சொல்ற இந்த யூனிட்ங்கிற வார்த்தை என்ன அர்த்தம்? ஒரு யூனிட்ங்கிறது 1000 வாட்ஸ் பெர் ஹவர்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு 100 வாட்ஸ் பல்ப் 1 மணி நேரம் எரிஞ்சா அது 100 வாட்ஸ் கரண்ட் குடிக்கும். அதுவே 10 மணி நேரம் எரிஞ்சா 1000 வாட்ஸ் கரண்ட் குடிக்கும். ஆக 1000 வாட்ஸ் மின்சாரத்தை தான் நம்ம ஒரு யூனிட்னு சொல்றோம். அப்படிதான் 1000 வாட்ஸ் உள்ள ஒரு ஏசி 1 மணி நேரம் ஓடினாலே 1000 வாட்ஸ் கரண்ட் சாப்பிடும். ஆக இங்க ஒரு யூனிட் கரண்ட் ஜஸ்ட் 1 மணி நேரம் ஏசி ஓடினாலே காலி. இப்படி வீட்ல உள்ள நம்ம பயன்படுத்துற லைட், ஃபேன், டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசின்னு எல்லா பொருட்களும் அதன் கெபாசிட்டியை பொறுத்து மோட்டர்ல குறிப்பிட்டிருக்க அளவிலான வாட்ஸ் கரண்ட்களை ஒரு மணி நேரமும் குடிச்சிட்டே இருக்கும். இப்படி ஒரு மாசத்தின் முடிவுல வர மொத்த கரண்ட் யூனிட்களை தான் அரசாங்கம் நிர்ணயிச்ச ரேட்டோட மல்டிப்ளை பண்ணி பில்லா கட்டி வந்துட்டு இருக்கோம். இப்போ கவர்மெண்ட் நிர்ணயிச்சிருக்கிற ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு ரேட்டுங்கிறத 2 ஸ்லாபா பிரிச்சிருக்காங்க. அதாவது மாசம் 500 யூனிட்டுக்குள்ளவே பயன்படுத்துற வீடுகளுக்குன்னு கம்மியான ஒரு ரேட்டும், 500 யூனிட்டுக்கு மேல மின்சாரத்தை பயன்படுத்துறவங்களுக்கு யூனிட்டுக்கான ரேட்டை கொஞ்சம் காஸ்ட்லியாவும் 2 வகையில யூனிட் ரேட்டுகளை பிரிச்சு வச்சிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு நீங்க கரெக்டா 500 யூனிட் கரண்ட் பயன்படுத்தினீங்கன்னா ஸ்லாப் 1ங்கிற இந்த 500 யூனிட்டுக்குள்ளவே வர லோ காஸ்ட் யூனிட் ரேட்டுக்கு கீழ உங்க யூனிட்டோட ரேட் கால்குலேட் ஆகும். இந்த லோ காஸ்ட் ஸ்லாப் ரேட்டை பொறுத்தவரை முதல் 100 யூனிட்டுக்கு ஃப்ரீங்க. அடுத்து 101ல இருந்து 200 யூனிட்டுக்கு ₹2.25 அடுத்து 201ல இருந்து 400 யூனிட்டுக்கு, அதாவது இதுக்குள்ள வர இந்த 200 யூனிட்டுக்கு மட்டும் யூனிட் ₹4.50 சார்ஜ் பண்றாங்க. அடுத்து 401ல இருந்து 500 யூனிட்டுக்கு யூனிட் ₹6. இப்படி 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துறவங்களுக்கு இந்த ஸ்லாப் ரேஞ்ச்ல குறிப்பிட்டிருக்க யூனிட்டுக்கான ரேட்ல அவங்களுடைய பில் கால்குலேட் பண்ணப்படுது. இதன்படி நீங்க கரெக்டா 500 யூனிட் பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கான கரண்ட் பில் ₹1725 இருக்கும். இப்ப அதுவே நீங்க 500 யூனிட்டுக்கு பதில் ஒரு யூனிட் எக்ஸ்ட்ராவா போய் 501 யூனிட் பயன்படுத்துறீங்கன்னா கதையே வேறங்க. இப்போ உங்க யூனிட் ரேட் ஸ்லாப் 2ங்கிற ஹை ரேட்டுக்கு மாறிடும். இந்த ஸ்லாப் 2 படி இதுலயும் முதல் 100 யூனிட் ஃப்ரீங்க. அடுத்து 101ல இருந்து 400 யூனிட் வரை ₹4.50 அடுத்த 401ல இருந்து 500 யூனிட்டுக்கு ₹6 501ல இருந்து 600 யூனிட் வரை யூனிட் ₹8 சார்ஜ் பண்றாங்க. இதன்படி நீங்க 500 யூனிட்ல இருந்து ஒரு யூனிட் எக்ஸ்ட்ராவா போய் 501 யூனிட் பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கரண்ட் பில் ₹1958. முன்ன 500 யூனிட்டுக்கு ₹1725 பார்த்தோம். பட் ஜஸ்ட் ஒரு யூனிட் எக்ஸ்ட்ராவா போனதுக்கு நம்ம பில் ஸ்லாப் 2ங்கிற ரேட்ல கால்குலேட் ஆகி ஒரு யூனிட் எக்ஸ்ட்ராவா போனதுக்கு கிட்டத்தட்ட 15% ஒட்டுமொத்த கரண்ட் பில்ல எக்ஸ்ட்ராவா கட்ட வேண்டியதா இருக்கு. ஆக நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நீங்க எதுவுமே பண்ணாம வெறும் உங்க கரண்ட் பில்ல மட்டும் 500 யூனிட்டுக்குள்ளவே மெயின்டைன் பண்ணாலே உங்களால 15% கரண்ட் பில்ல குறைக்க முடியும். அடுத்தது என்னால கரண்ட் பில்ல 500 யூனிட்டுக்குள்ள கொண்டு வர முடியலங்கிறவங்க அடுத்து நான் சொல்ல போற இந்த 5 டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. முதலாவது பாயிண்ட், உங்க வீட்ல உள்ள பழைய ஸ்டைல் நார்மல் குண்டு பல்புக்கு பதில் அதே வெளிச்சத்தை தரக்கூடிய LED பல்புகளை வாங்கி மாட்டுங்க. ஏன்னா நார்மல் குண்டு பல்புகள் 60 வாட்ஸ்ல இருந்து 100 வாட்ஸ் கரண்ட் குடிக்கும். அதுவே LED பல்புகள் வெறும் 6ல இருந்து 10 வாட்ஸ்க்குள்ள தான் வரும். துறைமா தினமும் ஒரு 5 மணி நேரம் இந்த லைட்டை பயன்படுத்துறதுனால 2 மாசத்துக்கு ஒரு கதம் பில் கட்டுறோம். ஆக 60 நாள் முடிவுல சராசரி நார்மல் பல்புகள் 30 யூனிட் கரண்ட் சாப்பிட்டுருக்கும். பட் இந்த LED பல்புகள் வெறும் 3 யூனிட் கரண்ட் தாங்க செலவு பண்ணிருக்கோம். இப்படி பல்புகள்ல இருந்து மட்டுமே 90% கரண்ட் மிச்சம் பண்ண முடியும். இரண்டாவது பாயிண்ட், இந்த பல்புகளை போலவே டியூப் லைட்டுகளையும் பழைய புளோரசன்ட் மாடல்ல இருந்து LED-க்கு மாத்திருங்க. இதுலயும் பல்புகளை போலவே பழைய புளோரசன்ட் லைட்டுகள் 36 வாட்ஸ் கரண்ட் குடிக்கும். அதுவே LED டியூப் லைட்டுகள் வெறும் 18 வாட்ஸ் கரண்ட் தான் குடிக்கும். ஆல்மோஸ்ட் 50% இங்கேயும் நமக்கு கரண்ட் கன்சப்ஷன் குறையுது. மூணாவது குறிப்பு, வீட்ல இரவு பகலா ஓய்வே இல்லாம ஓடுற ஃபேன்களை பொறுத்தவரை சராசரி ஃபேன் 80ல இருந்து 100 வாட்ஸ் கரண்ட் எடுக்கும். ஆனா BLDCங்கிற மோட்டார் பொருத்தப்பட்ட ஃபேன்கள் வெறும் 28 வாட்ஸ் கரண்ட் தான் எடுக்கும். சராசரி ஃபேன்கள் ₹1500 ரேஞ்சில கிடைச்சா இந்த BLDC ஃபேன்கள் ₹2500 ₹3000 ரேஞ்சில கிடைக்கும். ரெகுலர் ஃபேன்களை விட இந்த BLDC ஃபேன்கள் ₹1500 கூட இருந்தாலும் இதை பயன்படுத்துறதுனால ரெகுலர் ஃபேன்கள் 60 நாளைக்கு 120 யூனிட் கரண்ட் எடுக்கும்போது இந்த BLDC ஃபேன்கள் வெறும் 40 யூனிட் கரண்ட் தாங்க எடுக்கும். ஆக இந்த ஃபேனுக்காக நீங்க எக்ஸ்ட்ராவா செலவு பண்ற பணத்தை 4-5 மாசத்துல மிச்சம் பண்ணி கொடுத்துரும். நாலாவது குறிப்பு, ஸ்டாண்ட் பை டிவைஸ்களை நிப்பாட்டணும். அதாவது டிவியை வெறும் ரிமோட்ல மட்டும் ஆஃப் பண்ணிட்டு எழுந்து போய் பிளக் ஆஃப் பண்ணாம விட்டுடுறது. டிவி இல்லைங்க, லேப்டாப், மொபைல் சார்ஜர், மிக்ஸி, கிரைண்டர்னு வெறும் டிவைஸ் மட்டும் நிறுத்திட்டு பிளக் ஆஃப் பண்ணாம விட்டுடுறோம். இதனுடைய விளைவை ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லணும்னா, சராசரியா டிவி ஆன்ல இருக்கும்போது 50 வாட்ஸ் கரண்ட் உறிஞ்சா அதை ரிமோட்ல ஆஃப் பண்ணிட்டு பிளக் ஆஃப் பண்ணாம விட்டுறதால அந்த பிளக் வழியா கண்டினியூஸா 2 வாட்ஸ் கரண்ட் நம்ம கண்ணுக்கே தெரியாம 24 மணி நேரமும் கண்டினியூஸா வீணாயிட்டே இருக்கும். இந்த 2 வாட்ங்கிறத அப்படியே விட்டா 2 மாசத்துக்கு கணக்கு போட்டா 3 யூனிட் கரண்ட் வீணாகுங்க. இது வெறும் டிவிங்கிற ஒரு டிவைஸ்ல இருந்ததா. ஆக இதே போல லேப்டாப், சார்ஜர், மிக்ஸி, கிரைண்டர்னு பிளக்ல கனெக்ட் பண்ணி பயன்படுத்துற பொருட்களை அதன் வேலை முடிஞ்சதும் அதை முறையா பிளக்ல இருந்து ஆஃப் பண்ணி பயன்படுத்தினா மாசம் 20ல இருந்து 30 யூனிட் கரண்ட் கூட ஸ்டாண்ட் பைல வீணாகாம மிச்சம் பண்ண முடியும். அஞ்சாவது குறிப்பு, இப்ப எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ்ங்கிறது ரொம்ப காமனா இருக்கு. ஃப்ரிட்ஜ்களை பொறுத்தவரை 24 மணி நேரம் ஆன்லயே இருந்தாலும் அதன் கம்ப்ரசர் மோட்டார் ஓடுறது வெறும் 12ல இருந்து 14 மணி நேரம் தான். ஏன்னா எப்பெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல கூலிங் டவுன் ஆகுதோ அப்பதான் கம்ப்ரசர் மோட்டார் ரன் ஆகி கரண்ட் அதிகமா இருக்கும். அண்ட் ஃப்ரிட்ஜை பொறுத்தவரை 10 வருஷத்துக்கு மேல உள்ள பழைய ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை தயவு செஞ்சு மாத்திருங்க. ஏன்னா ஓல்டு மாடல்ல இப்ப இருக்கிற மாடல்களை விட 4 மடங்கு அதிகமா பவர் கன்சப்ஷன் இருக்கும். எப்பயும் ஃப்ரிட்ஜ்கள்ல ஒரு 2 அல்லது 3 மாசத்துக்கு ஒரு முறை ஃப்ரிட்ஜோட கேஸ்கெட் ஒழுங்கா இயங்குதா, டோர்ல ஏதோ கூலிங் லீக்கேஜ் ஃபீல் ஆகுதா, அண்ட் ஃப்ரீசர் டோர்லாம் ஒழுங்கா ஃபுல்லா க்ளோஸ் ஆகுதான்னு செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜை பொறுத்தவரை கூலிங் குறையும் போது தான் கம்ப்ரசர் மோட்டார் அதிகமா கரண்ட் வலிக்கும். சோ முடிஞ்ச வரை ஃப்ரிட்ஜ் அடிக்கடி ஓபன் பண்றதை கம்மி பண்ணிக்கோங்க. அந்த டோரை ரொம்ப நேரம் ஓபன்ல வச்சுக்காமலும் பாத்துக்கோங்க. சேம் இதே கான்செப்ட் தான் ஏசிலயும். ஏசி இருக்கிற வீடுகளை பொறுத்தவரை மற்ற எல்லா டிவைஸ்களின் ஒட்டுமொத்த கரண்ட் கன்சப்ஷனை விட இந்த ஏசிங்கிற ஒரே டிவைஸ் அதிகமான கரண்ட் எடுத்துருங்க. சின்ன வோல்ட் அண்ட் கெபாசிட்டி உள்ள ஏசி கூட 100 வாட்ஸ் பவர்ல தாங்க வருது. ஆக 5 மணி நேரம் ஏசி ஆன்ல வச்சிருந்தா கூட 5 யூனிட் கரண்ட் காலிங்க. 60 நாளைக்கு 160 யூனிட்னு ₹1620 ஏசிக்கு மட்டுமே செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஏசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஏசி எந்த பிராண்ட்
பிராண்ட்ல வாங்குறோம், என்ன ரேட்ல வாங்குறோம்ன்றத மட்டும் பார்க்காம நீங்க வாங்குற ஏசியோட கெபாசிட்டி எவ்வளவு, உங்க ரூமோட சைஸுக்கு இது செட் ஆகுமா, முக்கியமா நீங்க வாங்குற ஏசி 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு வாட்ஸ் கரண்ட் சாப்பிடணும் தொலைநோக்கு பார்வையோட வாங்கிக்கிறது நல்லது. இப்போ நிறைய பேர் அறைகள்ல ஏசியை மாற்றுறதுல தான் குறியா இருக்காங்களே தவிர அந்த அறைகளின் கதவுகளும் ஜன்னல்களும் ஏர் டைட்டா இருக்கான்னு கவனிக்க மாட்டாங்க. இதனாலேயே அதிக கூலிங் ரூம்ல இருந்து அவுட் ஆகி ஏசியோட மோட்டார் ரெஸ்ட் இல்லாம ஓடி உங்க கரண்ட் பில்ல தாறுமாறா ஏத்தி விட்டுரும். சோ ஏசிக்காக இன்வெஸ்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா அந்த அறைகளின் ஜன்னல் கதவுகளையும் லைட்டா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 5 குறிப்புகளையும் தாண்டி நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு பேப்பர் பேனா எடுத்து வீட்ல இருக்கிற எல்லா எலக்ட்ரிக்கல் டிவைஸ்களையும் லிஸ்ட் எடுத்து அதுல ஒட்டி இருக்கிற வாட்ஸ்களின் அளவை நோட் பண்ணிக்கோங்க. பின் அந்த லிஸ்ட்ல மேஜரா அதிக கரண்ட் விழுங்கக்கூடிய பொருட்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை முடிஞ்ச வரை அவாய்ட் பண்ணுங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு அதிக கரண்ட் விழுங்கக்கூடிய 24 மணி நேரமும் ஓடும் இந்த ஃப்ரிட்ஜ்களை ஒரு மாசம் பயன்படுத்தாம அமர்த்தி வச்சு பாருங்க. இதன் விளைவா பழச சாப்பிடுற பழக்கமும் போயிடும், எல்லா காய்கறிகளையும் ஃப்ரெஷ்ஷா வாங்கி சாப்பிட பழகும். இப்படி உங்க வீட்ல உள்ள அதிக பவர் கன்சியூமிங் டிவைஸ்களை அவாய்ட் பண்றபடி சில ஆல்டர்னேட் வழியை கண்டுபிடிச்சு அதை ஒன்னொன்னா ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமா வீட்ல இருக்கிற உங்க அடுத்த சங்கதிகளான குழந்தைகளுக்கு தேவையில்லாம ஃபேன் லைட் எல்லாம் ஓடினா கரண்ட் பில் அதிகமா வரும்னு வெறும் செலவு பத்தி மட்டுமே சொல்லாம அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கிற வாட்ஸ் கணக்க சொல்லி கொடுத்து தண்ணீரோட சேர்த்து மின்சாரத்தையும் சேமிக்கணும்னு பழக்கப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.